நெக்ஜென் வியூ பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த ஊடகங்களை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறேன். காரணம், ஏன் ஊடகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கணுன்ற முக்கிய காரணம் இன்னைக்கு ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாடி இந்த ஊடகம் தான் இருக்குது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னைக்கு நல்லதுக்காக இந்த ஊடகம் இருக்கிற மாதிரி 99% இல்லவே இல்லை, நல்லதுக்காக இல்லை. எல்லா கெடுதிகளுக்கும் துணை போறது தான் இந்த ஊடகமாக இருக்கு. காரணம், இங்க அடிப்படை அரசியல் தான். இந்த அரசியல் கட்டமைப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் காரணமா இருக்க முடியும். ஏன்னா கெடுதிக்கு அது காரணமா இருக்கணும்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த அரசியல் கட்டமைப்பு சீர் செய்யப்படணும், சரி செய்யப்படணும். இனி நம்ம ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகணும், நம்ம சமுதாயம் முன்னேறணும், நம்ம மக்கள் முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு இந்த ஊடகங்கள் மாற்றப்பட வேண்டும், இந்த ஊடகங்கள் திருந்த வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளை தொடர்ந்து 10 வருடங்களாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க மத்தியில நரேந்திர மோடி அவர்கள். அவரை எப்படி இந்த ஒரு கட்டமைப்பு அமைச்சு இன்னைக்கு இந்த 10 வருடமா ஆட்சி செய்யறாருன்னு நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, 2012 இந்த மார்க்கெட்டிங், அதாவது அவர் ஒரு வியாபார பொருளாக உருவாக்கப்பட்டார். குஜராத்தில் தேன் ஒழுகுது, பால் பாயுது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குனாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழு வேலை செஞ்சு அதை மக்களிடத்துல சேர்த்து, இவரை விட்டா இந்த நாட்டை உருவாக்குறதுக்கு, இந்த நாட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சக்தி வாய்ந்த பல தலைவர்கள் இருந்தாங்க. நான் காங்கிரஸை சொல்லல, நீங்க காங்கிரஸுக்காக நான் வக்காலத்து வாங்குறேன் நீங்க நினைக்க வேண்டாம். அதே பிஜேபியில கூட நல்ல தலைவர்கள் இருந்திருக்கலாம். நான் ஏன் நரேந்திர மோடி கொண்டு வரப்பட்டார்? ஏன்னா அவரை விட மூத்த எத்தனையோ தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா நரேந்திர மோடி இவர் தான் வரணும்னு சொல்லி கட்டமைக்கப்பட்டு, கட்டம் கட்டப்பட்டு, தொடர்ந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து, அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங், மிகப்பெரிய சந்தைப்படுத்து, ஒரு பொருளை எப்படி சந்தைப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி சந்தைப்படுத்தி தான் இந்த நரேந்திர மோடி இன்று தொடர்ந்து 10 வருடமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இது 15வது, அடுத்த 10 வருடம் முடிந்து 15 வருடங்களை தொடரக்கூடிய ஒரு ஆட்சியை தொடங்கி இருக்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? இது எப்படி சாத்தியமாச்சு? காரணம், இவர்கள் பின்னாடி செய்யற அத்தனை கெடுதியான மக்களுக்கு ஒவ்வாத எல்லா காரியங்களையும் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே மக்களுக்கு தெரியப்படுத்தல. இவங்க விளம்பர அரசியல், தொடர்ந்து விளம்பர அரசியல். இது மத்தியில மட்டும்தான். இது ஏன் மத்திய நான் சொன்னேன்னா, ஏன்னா தொடர்ந்து 3வது முறையா ஆட்சி செய்யறாங்க. ஆனா தொடர்ந்து அவங்க மக்களுக்கு எதிரான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இருந்தும் அவங்க வெற்றி பெறாங்க. எப்படி? என்ன காரணம்? இந்த ஊடகங்கள் தான். ஊடகங்கள் பணம் கொடுத்து வாங்கப்படுகிறார்கள். ஊடகங்கள் வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. நடுநிலை தன்மையெல்லாம் இன்னைக்கு சுத்தமா இல்லை. 4 தூண்ல ஒரு தூணு தான் அந்த பத்திரிகை, ஊடகம். ஆனா இன்னைக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக, ஒரு வியாபார நோக்கத்தோடு நான் எதுக்கு இந்த ஊடகத்தை தொடங்கினேன் அப்படின்னு பார்த்தா, நான் பணம் சம்பாதிக்க தொடங்கினேன். ஏன்னா நான் மக்களுக்கு செஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன சாதிக்க போறேன்? நான் சாதிக்கிறதுனா நான் பணம் சம்பாதிக்கணும், நான் புகழ் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தை ஆளணும். அப்படின்னா நான் இந்த ஊடகத்தை விற்கணும், அதாவது விபச்சாரம் செய்யணும், ஊடகத்தை வச்சு விபச்சாரம் செய்யணும். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இது ஏன் நான் மத்திய ஆட்சி காரணம் சொன்னதுக்கு காரணம் அவர் எடுத்து சக்சஸ் ஆக்குனதுனால இன்னைக்கு எல்லா அதிகார வர்க்கமும் அதை ஒரு வியாபார பொருளாக, ஒரு போக பொருளாக இந்த ஊடகங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நடக்குது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து எவ்வளவோ நாசங்கள் நடக்குது. சாதிவாதியா, மதவாதியா, பொருளாதாரம், லஞ்சம், கனிம வள கொள்ளை எல்லாமே தொடர்ந்து நடக்குது. ஆனா எந்த ஊடகம் அதை பத்தி பேசல. அவர் அப்பான்னு ஒரு ஆப் தொடங்கினாரு, என்னை அப்பான்னு கூப்பிட்டாரு, என்னென்னமோ பேசுறாங்க.
இதைத்தான் இன்னைக்கு வந்து ஊடகம் முன்னிறுத்ததே தவிர இங்க நடக்கிற இடி செயல்களை எதையுமே அவனால காட்ட முடியல. பேசுறதுக்கு நாதி இல்லை, அவங்களுக்கு பேச தெம்பு இல்லை. தெம்பு திராணின்றதை பத்தி நம்ம பேசவே வேணாம். அவன் ஆம்பளையா, மீச வச்ச ஆம்பளை, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அவன் ஆம்பளை தான். ஆனா பணம் வாங்கிட்டு விபச்சாரம் செய்யற ஒரு ஆம்பளை இந்த ஊடகம் நடத்துறான். ரொம்ப வெக்கமா இருக்கு. எப்படியெல்லாம் ஒரு காலத்துல நம்ம இருந்தோம். ஒரு காலத்துல ஊடகம் வந்து எந்த காலத்திலயும் ஊடகம் வந்து நடுநிலையா செயல்படலை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கொஞ்சமாவது அவங்க பொறுப்போட செயல்பட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் எப்படி நடந்திருக்கும் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஊடகங்கள் எப்படி நடந்துச்சுன்னா, ஆளு தரப்புக்கு ஆதரவா ஒரு ஊடகமும் எதிர் தரப்புக்கு ஆதரவா இருந்த ஊடகங்களும் இதுல நடுநிலைமையா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்களும் இருந்தாங்க. இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பா இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நடுநிலைமைன்னு இல்லை, எதிர் தரப்பும் இல்லை, ஆதரவு தரப்பும் இல்லை, எல்லாருமே ஒரே குட்டையில ஒரு மட்டை ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பணமே நோக்கமாக இருக்காங்க. எல்லாரும் பணத்துக்காக தான் இன்னைக்கு ஊடகம் நடத்துறாங்க, அதுக்காக தான் பண்றாங்க இன்னைக்கு. ஆனா காலம் தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? தனக்கு எப்பாவது காலம் வந்து இந்த இயற்கை வந்து தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கும். மனுஷன் என்ன பண்ணாலும் சரி தனக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கும். அது மாதிரி இந்த ஊடகம் வந்து மற்ற இந்த எல்லா ஊடகமும் இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தா கூட, ஆனா பாருங்க இயற்கை ஒரு ஊடகத்தை உருவாக்குச்சு, அதான் இணையதள ஊடகங்கள். இன்னைக்கு இணையதள ஊடகங்கள் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற சில உண்மைகள் கூட வெளிவராம போயிடும். அந்த இணையதள ஊடகங்களையும் ஊப்பிகள்னு சில இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அவங்களெல்லாம் விட்டுடுங்க. என்னதான் இவங்க செஞ்சாலும் அது ஒரு உண்மையை கொண்டு வரதுக்கு ஒருத்தனுக்கு வழி இருக்குது. ஒரு சாதாரண குடிமகனால தான் ஒரு உண்மையை பொது வெளியில சொல்ல முடியும்னா அதுக்கு இந்த இணையதள ஊடகங்கள் பயன்படுது. அது வரைக்கும் நான் இந்த இயற்கைக்கு நான் நன்றி சொல்றேன். தயவு செய்து கொஞ்சமாவது மன சான்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு நீங்க ஊழல் நடத்துறதுல ஒரு எப்படி நம்ம இந்த ஊழல்வாதிகள் கிட்ட கெஞ்சி வந்துட்டீங்களா, அட்லீஸ்ட் நீ திட்டத்துக்கு ஒதுக்குற பணத்துல நீ ஒரு 50% எடுத்து மீதி 50 மக்களுக்கு செய்ப்பா. ஏன்னா அந்த ஊழலை ஒழிக்க முடியலன்ற ஆதங்கத்துல சொல்லக்கூடிய வார்த்தை. அது மாதிரி இந்த ஊடகங்கள் கூட சரி, உன்னால முழுசா உன்னால செயல்பட முடியல, குறைஞ்சபட்சமாவது உண்மையை சொல்லு. குறைஞ்சபட்ச உண்மையாவது கொஞ்சம் வெளியில சொல்லுங்க தயவு செய்து. ஊடகங்களே, இந்த நம்ம நாட்டோட நிலை, நம்ம மாநிலத்தோட இந்த கீழ்த்தரமான நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் தான். தயவு செய்து இந்த ஊடகங்கள் மாறணும், மாற்றப்படணும். அதற்கு பொதுமக்களாகிய நாம் மாறணும், அவங்கள ஒதுக்கணும். நம்ம அவங்கள ஒதுக்க தான் அவங்க மாறுவாங்க. அவங்க பணம் வாங்கிட்டு எவ்வளவு செய்தியை போட்டா கூட என்ன ஆகும், நம்ம பார்க்கலன்னா அந்த செய்தி ஊடகத்துக்கு அவன் பணம் கொடுக்க மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா அவன் மாறிதான் ஆகணும். அப்ப மக்களாகிய நாம் மாற்றத்தை விரும்பி வரணும், மாற்றப்படணும். இந்த ஊடக தர்மத்தை மாற்றி அமைத்து மீண்டும் அவர்கள் நடுநிலைக்கு வர நாமெல்லாம் ஒன்று திரளணும். நன்றி, வணக்கம்.